ஹாய், ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜாலியா இருக்கீங்களா? ஓகே, இதே மாதிரி எப்பவுமே நீங்க ஜாலியா இருக்கணும். அதான் என்னுடைய ஆசை, அதுதான் ஏசப்போடைய ஆசையும் கூட. சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து நிறைய காரியங்களை கத்துக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாம், சரியா? அன்பும் இரக்கம் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற காரியங்கள் ஞானமாய் கற்றுக்கொண்டு அதன்படி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ கிருபத்தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் கத்துக்க போறோம். அந்த வசனத்தை பேஸ் பண்ணி ஒரு அழகான பப்பட் ஷோ பார்க்க போறோம். அந்த பப்பட் ஷோக்கோட கூட சேர்த்து உங்களுக்கு அழகா ஒரு ஸ்டோரி இருக்கு பைபிள்ல இருந்து, சரியா? சரி, என்ன வசனம் தெரியுமா? லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்னொரு வாட்டி சொல்றேன், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஓகே பிள்ளைங்களா, வசனத்தை படிக்கிறது மாத்திரம் இல்ல, அதன்படி நீங்க அர்ப்பணிச்சு வாழணும். ஸோ அதுக்காக தான் இந்த நாங்கள் வீடியோவே போட்டிருக்கோம். சரி, ஓகே, இப்போ நம்ம ஒரு பப்பட் ஷோ பார்த்துட்டு வந்துடலாமா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். Good morning, ma'am. Dear students, நம்ம ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வருது. சோ நம்ம பிரின்சிபல் நம்ம கிளாஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களை யாராவது நல்லா பாடுறவங்க இருந்தீங்கன்னா ஒன்னே மீட் பண்ணுங்க. நான் ஸ்டாஃப் ரூம்ல தான் இருப்பேன். ஓகே Okay, ma'am. Ma'am, சொல்லு மைக்கேல். ma'am, நான் சூப்பரா பாட்டு பாடுவேன் மேம். எங்க ஏரியால நான் பெரிய சிங்கர் தெரியுமா? எங்க ஏரியா அசோசியேஷன்ல லாஸ்ட் இயர் இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டேக்லாம் என்னதான் பாட சொன்னாங்க. நான் அவ்வளவு பெரிய சிங்கர் மேம். ஆனுவல் டேல நான் உங்களுக்கு பாட்டு பாடி கொடுக்குறேன். அப்படியா? நல்லதுப்பா. தமிழ் தாய் வாழ்த்து தெரியுமா? மேம், அதுல எனக்கு ஜுஜிபி மேம். எவ்வளவு சூப்பரா பாடுவேன் தெரியுமா? சரி, நான் கேட்கலாமா? பாட்டு பாடி காட்டுறியா? இப்ப எப்படி பாடுறேன் பாருங்க. யோ யோ நீராரம் கடல் நொடுத்த நிலமடந்த எழிலொழுகோ சீராரம் வதனமென்ன திகழ் பாரத கண்டமிதல் தெக்கணமும் மதிச்சு அந்த திராவிடங்கள் திருநாடோ. இருப்பா, இன்னும் போய் எப்படி பாடுற? மேம், இதுதான் மேம் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இப்ப எல்லாமே ராப் ஸ்டைல்ல தான் எல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க வேணா பாருங்க, சீஃப் கெஸ்ட்லாம் அசந்து போயிடுவாங்க. இப்படி பாருங்க, பிரின்சிபல் என்ன சொல்லுவாங்க தெரியலையே. மேம், பிரின்சிபல்லாம் நான் பாத்துக்கிறேன். நேத்து யூடியூப்ல இப்படி ஒருத்தர் பாடிந்த ராப் சிங்கரு 10,000 லைக் தெரியுமா அதுக்கு? நீங்க வேணா பாருங்க, நான் அசத்திடுறேன் அசத்தி. மேம், நான் லேட்டா வந்தா பீடி சார் பனிஷ்மென்ட் கொடுத்தாங்க மேம். ஓ, நீங்க பி செக்ஷன் பாபு தானே? ஆமா மேம். என்ன பனிஷ்மென்ட் கொடுத்தாரு? அதுவும் லேட்டா வந்ததுக்காக லைப்ரரியில புக் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க மேம். சரி, போ போய் புக் அரேஞ்ச் பண்ணு. மைக்கேல், மேம், நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணு. நான் பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு வரேன். ஓகே மேம், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீ ராப் சூப்பரா பாடுடா மைக்கேல். தேங்க்ஸ் பாபே. ஆனா இந்த பாட்டு நீ அப்படி பாடக்கூடாது மைக்கேல். ஏன்? அது நாட்டு அது மரியாதை தமிழ் தாய் வாழ்த்துக்கு. பாபே, எல்லாம் ஓல்டு ஃபேஷனாவே இருக்கீங்கடா. இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ராப் தான் தெரியுமா? இல்லடா, இந்த பாட்டு நீ அப்படி பாடக்கூடாது, அது நல்லா இருக்காது. உனக்குலாம் பாட்டு எல்லாம் பாட தெரியுமா? நீ எல்லாம் என்ன உனக்கு அந்த 10 சொரங்கள்லாம் என்ன தெரியுமா உனக்கு? நீ எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ண வந்துட்ட. ஐயோ, சரிடா சரிடா, நீ அப்படியே பாடிக்கோ. ஆனா அது உனக்கு முதல்ல பாட தெரியுமா? இந்த பாட்டு பாடி கேட்டு பாக்கலாம். வேணாம் வேணாம், தெரியாது, பாட்டுலாம் பாட முடியாது. அப்புறம் எதுக்குடா வந்து அட்வைஸ் பண்ண? பாடுறா, இப்ப நீங்க பாடல, ஆள் தான் உன்னை பாடு. சரி. நீராறும் கடலொடுத்த நிலமடைந்த கிளிநொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரந்த கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாளும். பாபு, நீ பாடு. ஆமா மேம், இவன் தான் பாடினா அதே பழைய ஸ்டைல
ஓட்டிட்டு இருக்கிறேன் மேம். மைக்கேல் நீ கொஞ்சம் ஓரமா நில்ல. ஏய் பாபு இன்னொரு வாட்டி பாடு. மேம் மேம் அது சும்மா பாடினேன் மேம். ஏய் சூப்பரா பாடுறா பாடுறா. நீராறும் கடலோடுத்த நிலமடர்ந்த கீழொழுகும். ஏய் பா சூப்பரா பாடுறா. ஏய் நீ ஸ்டேஜ்ல பாடுறியா? மேம் மேம் வேணாம் மேம், ஸ்டேஜ் தான் பயம். ஏய் உனக்கு திறமைய வச்சுட்டு எப்படி அமைதியா இருக்கிற? நீ வா நான் பிரின்சிபல் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீ தான் இந்த வாட்டி ஆனுவல் டேல ஸ்டேஜ்ல பாடணும் புரியுதா? சரி மேம். வா 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 பிரின்சிபல் பார்க்க போலாம். மேம் அப்ப நான் என்ன பண்றது? நீயா பாபு நீ என்ன பண்ணிட்டு இருந்த சொன்ன? நான் லைப்ரரியில புக் அடிக்க வச்சிருந்தேன் மேடம். மைக்கேல் நீ அந்த புக்கெல்லாம் அடிக்க வை. நான் பிரின்சிபலை பாத்துட்டு வந்துடுறோம். வா பாபு. சார் நம்ம திறமையெல்லாம் காட்டி இந்த ஸ்கூல்ல பெரிய ஹீரோ ஆகலாம்னு பார்த்தா இப்படி நம்மள ஜீரோ ஆக்கி விட்டாங்க. சார் பந்தா பண்ண வந்து இப்படி வெத்தா மாறிட்டோமே. பாத்தீங்களா, என்ஜாய் பண்ணீங்களா? பாரு அந்த பையன் தான் ஒரு பெரிய சிங்கர்னு சொல்லிட்டு அவனை பிரபலப்படுத்திக்கிட்டான். கடைசியில பார்த்தா அவனை கவுத்தி விட்டாங்க. பி செக்ஷன் பாபு என்ன பண்ணான், அவன் தன்னை மறைச்சு வச்சுக்கிட்டான், தன்னை ஒரு பெரிய ஆளுனே காட்டிக்கலாம். ஆனா பாரு அவனை சந்தர்ப்பம் அவனை உயர்த்தி விட்டுருச்சு பத்தியா. அதே போலதான் நம்ம எப்பவுமே நம்மள பந்தாவா நம்ம பெரிய ஆளா நம்ம வெளியே காட்டிக்கவே கூடாது. பாத்தீங்களா, இதே போலதான் உங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்கலாம், ஆனா நீங்க அதை போயிட்டு மத்தவங்க முன்னாடி உங்களை பெருமையா நீங்க காட்டிக்க கூடாது. சரியா? இதே மாதிரி பைபிள்ல ஒரு சம்பவம் இருந்தது, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச சம்பவம் தான், இருந்தாலும் இந்த வசனத்துக்கு ரிலேட்டடா வரும். சரியா? எகிப்து நாடுன்னு சொல்லி ஒரு பெரிய நாடு இருந்தது அந்த காலத்துல. அந்த நாடு தான் பயங்கர பணக்கார நாடு. அந்த நாட்டுல இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளா இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அந்த அடிமைகளா இருக்கும் பொழுது அங்க இருக்கிற எல்லாருமே ஏன்டா நம்ம பிறந்தோமோ தெரியலையே, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, ஐயோ நமக்கெல்லாம் விடிவு காலமே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இஸ்ரவேல் மக்கள்ல ஒரு குட்டி பையன், அவன் தான் மோசே. சரியா? இவன் மட்டும் ராஜா வீட்டுல வளர்ந்தான். ஏன்னா அவன் குழந்தையா இருக்கும் போது இளவரசி அவங்கள பார்த்துட்டு இதை நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்லி கொண்டு போய் வளர்த்தாங்க. பாரு, இவனுடைய ஜனங்க எல்லாம் இங்க அடிமையா அவங்க உயிர் வாழ்றதே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இவன் மட்டும் ராஜா வீட்டுல வளர ஆரம்பிச்சான். அன்னைக்கு இருந்த எல்லா கராத்தே கும்பு மற்ற எல்லா கலைகளையும் என்ன பண்ணிக்கிட்டான், கத்துக்கிட்டான். எல்லாத்துலயும் பெஸ்டா வர மாறிட்டான். இப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு நம்ம மோசே. சரியா? இப்போ வளர்ந்து நல்ல ஒரு வாலிபனா ஆயிட்டாரு. அவருக்கு தெரியுது நம்ம மக்கள்லாம் இங்க அடிமைகளா இருக்கிறாங்க, அவங்களும் இந்த எகிப்தியர்கள்லாம் போட்டு அடிக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுமையா வேலை வாங்குறாங்கன்றத பார்த்து அவர் அப்படியே கொதிச்சு எழுந்துட்டாரு. வாலிபர் இல்லையா, நம்மள திடகாத்தமா இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஜனங்களுக்கு நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு நாள் போகும்போது இதே மாதிரி ஒரு எகிப்தியர் என்ன பண்ணாரு, ஒரு இஸ்ரவேலரை போட்டு அடிச்சு அடிச்சு வேலை வாங்கும் போது இவர் கோவம் வந்துச்சு. என்ன பண்ண தெரியுமா, அந்த எகிப்தியரை போட்டு அடிச்சு கொலை பண்ணி புதைச்சிட்டாரு. புதைச்சிட்டு அவருக்கு அப்படியே காலெல்லாம் தூக்கி விட்டுட்டாரு. இப்போ இந்த மக்கள்லாம் என்ன அவங்க ஹீரோவா ஏத்துப்பாங்க, இன்னைக்கு நான் தான் அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லிடுவோம். தன்னைத்தானே அவரே உயர்த்திட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலைல பார்த்தா இவங்க மக்களே 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த இஸ்ரவேலர்களே சண்டை போட்டுக்கிறாங்க. மோசே பாக்குறான், ஐயோ என்னடா இவங்களும் நம்ம மக்கள் ஆச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு, ஏன்பா நீங்களே அடிச்சுக்கிறீங்க, நீங்களும் ஒரே ஜனங்க தானே, நீங்களே இப்படி அடிச்சுக்கிட்டா எப்படி அப்படின்னு சொன்னோடனே, யார் நீ வந்து எங்களுக்கு என்ன, நீ என்ன ஹீரோவா, நீ நான் நேத்து அந்த எகிப்தியனை கொண்டு போட்டு போச்ச பத்தியா, அதே மாதிரி என்ன கொண்டலான்னு பாக்குறியா, நீ தள்ளி போ வாரம் போ, உன்னை யாரு எங்களுக்கு எல்லாம் முதலாளியா வச்சது அப்படின்னு சொல்லி இவங்க மக்களே இவரை கேட்கவும் பயம் வந்துச்சு. அமைதியாடுறா, எல்லாரும் பாக்குறாங்கன்னா அவங்க உடல, ஓ என்ன நேத்து அவனை அச்ச மாதிரி நடிக்கலான்னு பாக்குறியா அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் கேட்டுருச்சு. எங்கடா இந்த எகிப்தியனை ஒருத்தனை காணும் தேடிட்டு இருந்தா இந்த மோசே தான் அவனை கொலை பண்ணி புதைச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் அவனை ராஜா கிட்டே சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ராஜா கிட்ட வர சொல்ல போயிட்டான். அது மோசேக்கு அப்படியே பயம் வந்துச்சு. ஐயோ என்னடா இது, நம்ம ஒரு ஹீரோ ஆகலான்னு பார்த்தா நம்மள இப்படி ஜீரோ ஆக்கிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லி அங்க எகிப்து நாட்டை விட்டே ஒளிஞ்சு ஓடி போய் மீதியான்ற ஒரு நாட்டுல போயிட்டு அங்க போய் வாழ்ந்துட்டு இருந்தாரு. பாரு, இவர் எல்லா கும்பு கராத்தே சிலம்பம் வாழ்வித்தை எல்லாத்துலயும் பெஸ்ட், அவர் தான் நம்பர் 1 கோல்டு மெடலிஸ்ட். ஆனா இப்ப பாரு, உயிர் தப்பிச்சா போதும்னு தப்பிச்சு ஓடி வந்துட்டாரு. இங்க வந்தோடனே சாப்பாடு எல்லாம் வேணும்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஐயா எனக்கு வேலை கொடுங்கன்னும் போது அவர் ஆடு மேய்க்கிற வேலை கொடுத்தாரு. இப்ப ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறாரு. இவர் கத்துக்கிட்ட எல்லா கலைகளும் போயிடுச்சு. இப்ப ஆடு மேய்ச்சி 40 வருஷம் போயிடுச்சு. இப்ப 40 வயசுல கொலை பண்ணாரு, இப்ப ஆடு மேய்ச்சி 40 வருஷம் ஆச்சு, 80 வருஷம்.
இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு நாள் அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது கடவுள் சந்திக்கிறார். கூப்பிட்டு, இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க அங்க அடிமையா இருக்கிறாங்க, நான் உங்களை மீட்கணும், நீ தான் போய் காப்பாத்தணும்னு. ஐயோ, என்னாலாம் முடியாது, எனக்கெல்லாம் வயசாயிடுச்சு, என்னாலாம் முடியாது. ஏய், நீ யாரு மோசே? உனக்கு நிறைய கலைகள்லாம் தெரியும். ஐயோ, கலைகள்லாம் தெரியும்ன்றது எனக்கு மறந்து போச்சு, எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன விட்டுருங்க சாமி, என்ன விட்டுருங்க அப்படின்றாரு. இல்ல மோசே, உன்னால முடியும், நீ தான் வா அப்படின்னா. ஐயோ, எனக்கு திக்கு வாய், எனக்கெல்லாம் பேசக்கூட தெரியாது அப்படின்னு சொல்லவும் ஆண்டவர் விடவே இல்லை. ஒரு 4-5 தடவை மோசே சொல்லிட்டே இருக்காரு, என்ன விட்டுருங்க, வேற யாரையாவது அனுப்புங்களேன் அப்படின்னு. இல்ல இல்ல, நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மோசே வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டாரு. இவரும் பயந்து பயந்து எகிப்துக்கு போனாரு. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் மோசையோடு கூட இருந்து அந்த எகிப்து ராஜாவையும் மிரள விட்டாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் மோசையை பார்த்தா பயப்படுறாங்க, மோசைக்கெல்லாம் வணங்க வைக்கிறாங்க. மோசே பெரியவனாயிட்டான் அந்த இடத்துல. அப்புறம் அந்த ஜனங்க, அந்த வயசானவனா இருந்த மோசே அந்த ஜனங்களுக்கெல்லாம் பெரிய அற்புதங்கள் கர்த்தர் அவன் மூலியமா செஞ்சு அவனை காப்பாத்தி அந்த ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தார். பாரு தம்பி தங்கச்சி, ஃபர்ஸ்ட் இந்த மோசே தன்னைத்தானே உயர்த்தினாரு, அப்போ அவர் தாழ்ந்து போயிட்டார் இல்ல, உயிரை காப்பாத்துறதுக்காக ஓடி வர போயிட்டார். இப்போ தன்னைத்தானே தாழ்த்துறாரு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு திக்குவாய், என்னால பேச கூட தெரியாதுன்ட்டு தன்னை தாழ்த்துறாரு. கர்த்தர் அவரை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு பெரிய பணக்கார நாட்டுல இருக்கிற ராஜா, அங்க இருக்கிற மந்திரிகள் எல்லாருமே மோசேவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. மோசே மிகவும் பெரியவனா இருந்தான், பார்வோனோட அரண்மனையில பெரியவனா இருந்தான் அப்படின்னு சொல்லி பைபிள போட்டிருக்கு. அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். பாரு, இவன் தன்னை உயர்த்தும் போது கர்த்தர் தாழ்த்திட்டார். ஆனா எப்போ இவன் தன்னை தாழ்த்தனோ கர்த்தர் உயர்த்திட்டார். பார் தம்பி தங்கச்சி, நீ கூட உன்னை நீ பெரிய ஆளா நினைச்சேன்னு வச்சுக்கேன். ஒருவேளை உங்க அப்பா அம்மா ஒரு பணக்காரங்களா இருக்கலாம், இல்ல உனக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்லாம் இருக்கலாம். நீ தன்னை பெரிய ஆளா காட்டிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், அது கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உன்னை ஏதாவது ஒரு இடத்துல கை விட்டுருவாரு, நீ தாழ்ந்து போயிடுவ. ஆனா நீ உன்னை தாழ்த்தி பாரு, கர்த்தர் உன்னை மேன்மையா உயர்த்துவார். செய்வீங்களா? நீங்களும் இந்த மோசே அவரோட செகண்ட் ஹாஃப்ல அவர் செஞ்சது போல தன்னை தாழ்த்த கத்துக்கணும். சரி, நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க. அன்பான நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாள்ல நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே மோசே தன்னோட வாலிப வயதுல செய்தது போல தன்னைத்தானே உயர்த்தாதபடிக்கு ஆண்டவரே எங்களை தாழ்த்து எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. எங்களுக்குள்ளாய் நீர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், திறமைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை நாங்கள் மேன்மையை எண்ணாதபடிக்கு கர்த்தரை மாத்திரமே சார்ந்து கொண்டு உங்களுடைய கரத்துல அடங்கி இருக்க எங்க பிள்ளைகள் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிள்ளைங்களா, நீங்களும் இதே மாதிரி இருக்கணும். பாய்.